வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமார்லிங்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தங்கியிருந்த 65 இலங்கையர்கள் நாளை நாடு திரும்ப உள்ளனர். தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா ஜெயராம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பதவியேற்க உள்ளதாக தகவல். சீரற்ற வானிலையால் பெரும்போக செய்கை தாமதமடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிப்பு. மெக்சிகோவில் காணாமல் போனதாக சந்தேகிக்கப்படும் 43 மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் அசாதாரண சூழ்நிலை நிலவிய போது தென்னிந்தியாவிற்கு சென்று அங்கு தங்கியிருந்த 65 இலங்கையர்கள் நாளை நாடு திரும்ப உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் தலையீட்டில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அகதி முகாம்களில் பல வருடங்களாக வாழ்ந்தவர்களே நாளை நாடு திரும்ப உள்ளனர். இளைஞர்கள் 2 விமானங்களில் நாளை முற்பகல் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக மேல்குடியேற்றம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இவர்கள் சொந்த இடங்களிலேயே குடியமர்த்தப்பட உள்ளனர். மாரவில தொடுவேவ பகுதியில் இருந்து 10 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்தது. இந்தியாவில் இருந்து படகு மூலம் நாட்டுக்கு போதைப்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாரவில தொடுவேவ பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. 8 கிலோகிராம் ஹெரோயின் தேயிலை என்ற போர்வையில் நாட்டுக்கு மிக சூட்சமமான முறையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. மாரவில பகுதியைச் சேர்ந்த ஒருவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். நேபாளத்தில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு சென்ற பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினர்கள் நேற்றிரவு நாடு திரும்பியுள்ளனர். 141 பேரை கொண்ட இந்த குழு ஸ்ரீலங்கன் விமானத்தில் நேற்றிரவு 10:10 அளவில் நாட்டை வந்தடைந்ததாக பதில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜானா ஜாவீர தெரிவித்தார். 116 ராணுவத்தினர், 14 கடற்படையினர் மற்றும் 11 விமானப்படை உறுப்பினர்கள் இந்த நிவாரண குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவினர் 15 நாட்கள் நேபாளத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை குறித்த காலப்பகுதியில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்ட 2800க்கும் அதிகமானோருக்கு மருத்துவ சேவைகளை வழங்கியுள்ளதாக நேபாளத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை குழுவின் பிரதானி மேஜர் ஜெனரல் மைத்ரி தாஸ் தெரிவித்தார். அரசு அலுவலகங்களுக்கு தேசிய ஔடத கஞ்சியை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று ஆரம்பமானது. ஜனாதிபதி செயலாளர் PB அபோய்கான் தலைமையில் இந்த வேலை திட்டம் ஆரம்பமானது. ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் எண்ணக்கருவுக்கு அமைய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தேசிய ஔடத கஞ்சி வழங்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. பெரும்போக செய்கையை இம்முறை எதிர்பார்த்ததை விடவும் மேலும் தாமதமடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. செய்கை நடவடிக்கைகளை இந்த மாத பகுதியில் முற்றாக நிறைவு செய்ய எதிர்பார்த்திருந்த போதிலும் தற்போது 40% செய்கையை பூர்த்தியடைந்துள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன் குறிப்பிட்டார். சீரற்ற வானிலையே இதற்கு முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். இம்முறை பெரும்போக செய்கைக்கு போதிய அளவு நீர்த்தேக்கங்களில் காணப்படுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டது. இதேவேளை கடந்த காலங்களில் பலத்த மழையினால் சேதமடைந்த 200க்கும் அதிகமான நீர்ப்பாசன கட்டமைப்புகள் தற்போது புனரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்போக செய்கைகளை முன்னெடுப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான நீர்ப்பாசன கட்டமைப்புகள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் மேலும் கூறினார். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 5வது நாள் இன்றாகும். நாடு பூராகவும் பயணிக்கவுள்ள வாகன தொடரணி இன்று பளையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து முல்லைத்தீவை சென்றடைய உள்ளது.
சக்தி சிரசன் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ரவிரகு. வணக்கம் சாம்பவி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணமானது இன்றைய தினம் பளை நோக்கி பயணிக்க இருக்கின்றது. அந்த வகையில் இன்று காலை 9 மணி அளவில் பளை பிரதான பஸ் தரிப்பிடத்துக்கு எங்களுடைய இந்த வாகன தொடரணி செல்ல இருக்கின்றது. தேசிய ஐக்கிய மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம், MBC MTV ஊடக வலையமைப்புகள் மற்றும் கொழும்பு துறைமுக நகர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வில் எங்களுடைய சொந்தங்களும் கலந்து கொண்டு இன, மத, மொழி, கலாச்சார வேறுபாடின்றி நாம் அனைவரும் இலங்கையர் என்ற தாற்பயத்தினை எடுத்துக்காட்டும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த பிரம்மாண்டமான புரட்சிகர பயணத்தில் நீங்களும் கைகோர்த்து ஓர் பங்குதாரராக முடியும். ஆகவே பழைவாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். உங்கள் பகுதிக்கு எங்களுடைய வாகன தொடரணி வரும்போது வீதியின் இருமருங்கிலும் வருகை தந்து எங்களுடைய வாகன தொடரணிக்கு ஆதரவை செலுத்தும். அதே நேரம் இன்று காலை 9 மணி அளவில் பளை பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதோடு கொழும்பில் அமைக்கப்பட உள்ள சமாதான கோபுரத்துக்கான செங்கல் ஒன்றும் உங்கள் பிரதேசத்திலிருந்து எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. குறிப்பாக பளை என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை உங்களுடைய கரங்களினால் எங்களுடைய வாகன தொடரணிக்கு வழங்க முடியும் என்பதனை இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் பளையிலிருந்து ஆணையிரவுக்கு செல்ல இருக்கின்றோம். ஆணையிரவுக்கு இன்று மதியம் 12 மணி அளவில் எங்களுடைய வாகன தொடரணி செல்ல இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஆணையிரவிலிருந்து இன்று மாலை 4 மணி அளவில் நாங்கள் முல்லைத்தீவு நகரை சென்றடைய இருக்கின்றோம். ஆகவே பளை, ஆணையிரவு மற்றும் முல்லைத்தீவு ஆகிய அனைத்து பகுதி சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். எங்களுடைய இந்த புரட்சிகரமான தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டில் எதிர்பாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சாவகச்சேரியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது மனத்தியாளர் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114 896 896